பத்துமலை கோயில் கீழே உள்ள அம்மன் கோயில். அம்மன் கோயிலில் உள்ள கோயில் அலங்காரம், அதோட வண்ண பெயிண்டுகள், அப்புறம் அதோட சிற்பங்களை மட்டும் நம்ம பார்க்குறோம். மிக கலர் கலராக வண்ணங்களையும் சிற்பங்களையும் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து பத்துமலை கோயிலில் உள்ள கீழே உள்ள அந்த அம்மன் கோயில். அம்மன் கோயிலோட கீழே உள்ள சிற்பங்கள், பூஜை நடக்கிறவங்க, கீழே உள்ள அந்த கோயிலோட சிறப்பு மட்டுமே. இதே போல் இது விநாயகர் கோயில். விநாயகர் கோயிலுக்கு உட்புறம் பார்த்திங்கன்னா இதேமாரி அழகழகான பெயிண்டிங்கு, சிற்பங்கள். இதை மட்டும் நம்ம உள்ளே போனால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும். நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பாரம்பரிய முறையில் எல்லாமே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்கும் பார்க்கவே, அது கவர்ச்சியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கு. இது வந்து முருகன் மலை மேலே ஏறி இங்கே இது வந்து டேரெக்டாக மழை பெஞ்சாலும் உள்ளே அந்த குகைக்கு உள்ளே இருக்கிறது. மேலே கீழே இங்கே தான் முருகன் மூலவர் இருக்கார். அதுக்கு மேலே நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு படி ஏறி அதுக்கு மேலேயும் போய் இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. டேரெக்டாக வெளிப்புறத்தை பார்க்க முடியும், சன்லைட்டை பார்க்க முடியும். அங்கே பூஜை நடக்கிற இடம், அந்த இடத்துல 2 பால தண்டையாளர்களும் இருக்கிறாரு முருகன் கோயில். பாருங்கள், இது மலைக்கு மேலே நம்ம எதாவது லாஸ்ட் வியூ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். டேரெக்டாக சன்லைட்டை இங்கேருந்து பார்க்கலாம். அதுக்கு மலைக்கு உள்ளே இருக்க பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.